வாழ்க்கையில் அறிவுரைகள் கேட்டு பலருக்கு சலிச்சு போகுது. நீங்கள் அறிவுரைகள் மற்றவங்களுக்கு சொல்லாதீங்க. அவங்க சொல்கிறதுனால அதில் 1% சில பேர் எடுத்துக்க மாட்டாங்க, சில பேர் எடுத்துக்கிறாங்க. அந்த அறிவுரை சொல்கிறதுனால அவன் செய்கிறதே தான் செய்வான். உங்கள் அறிவுரைகளை ஏதோ கேட்பான், சில பேர் அது கூட கேட்க மாட்டான். அவன் மனசுக்கு என்ன படுதோ அதை தான் செய்வானே தவிர நீங்கள் சொல்கிறதெல்லாம் செஞ்சுருக்க மாட்டான் அவன். அதனால் நீங்கள் எவ்வளோ தான் அறிவுரைகள் கொடுத்தாலும், எவ்வளோ தான் திட்டினாலும் அடித்தாலும், நீங்கள் எந்த வகையில் அவனை துன்புறுத்தினாலும் இதை செஞ்சே ஆகணும் அவன் செய்ய மாட்டான். அவன் மனசுக்கு என்ன படுதோ அதை தான் செய்வான். இப்போ நீங்கள் அவன் செய்கிறது தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அவன் சைட்லேருந்து பார்க்கும்போது அது கரெக்டாக தெரியுது, உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது அது தவறாக தெரியுது. அதனால் அவனை மாற்றுறது உங்களால் முடியாது, யாராலையும் முடியாது. நீங்கள் அறிவுரை சொன்னீங்கன்னா கூட அவன் மாற மாட்டான். நீங்கள் படிச்சுட்டீங்கன்னா திரும்பி அந்த வேலை செய்யாதான்னு சொல்கிறீங்கன்னா திரும்பி ஒரே 10 நிமிஷம் அரை மணி நேரம் கழிச்சு அதே வேலை தான் செய்வான். அதனால் நீங்கள் அறிவுரை சொல்கிறத நிறுத்திக்கலாம். ஏன்னா அவர்களாக மாறினா மட்டும்தான் மாற முடியுமே தவிர, நீங்கள் சொல்லி மாறவன் யாரோ கோடியில் ஒரு பேர், லட்சத்தில் ஒரு பேர் இருக்கலாமே தவிர எல்லாருமே மாற மாட்டாங்க. அறிவுரைகள் என்பது இன்றைய காலத்துக்கு வீண் தான். நன்றி.